வந்தே குருபரம்பரா. என்னைக்கு நமக்கு நல்ல நாள்னு வேதமொழி சொல்லிட்டு சூடாகவே சுதினம் தவே. நல்ல பொழுது முடியணும், நல்ல பொழுதாக இருக்கணும், நல்ல தினமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நல்ல தினம்னா நிச்சயமே நல்ல தினம் இல்லையா? அப்படின்னா நிச்சயம் நல்ல தினம்தான். என்னைக்கு மகான்களுடைய தரிசனமோ ஒரு ஓட்டிகள் இல்லாத அண்ணா சுதினம் சாப்பிட்டோம் சூஷாக்கவே சுதினம் ஜமே எனக்கு சுதினம் இருக்கட்டும் அப்படிங்கிற நமக்கு என்ன சுதினம் அப்படின்னு சொன்னால் ஒரு இத்தனை சீவை சமூகத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? இத்தனை பேரும் ஒரு நாளைக்கு சேரணும்னு சொன்னால் உடனே எங்கே சேர போகணும் இல்லை. அது மாதிரி இருக்கக்கூடிய சுதினம் இருக்குது. அது மேலே என்ன சுதினம் அப்படின்னு கேட்டால் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரமே தான் அவதாரம் பண்ணான். அவன் அவதாரங்கள்லாம் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் அவதாரம் பண்ணதுனால அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இல்லா? ஒன்றும் இல்லை. நம்ம ரட்சிக்கிறதுக்கு போகணும்னா பரித்ராணாய சாமியம் பின்னாச்சாரிய சர்வசம்ஸ்காரார்த்தாக சம்பவாமி விஜே. ஒவ்வொரு சமயத்திலும் எப்போ சாதுக்களுக்கு சிரமங்கள் உண்டாதோ அப்போ அவன் அவர்களுக்கு சாது ரட்சணம் துஷ்ட நிகிரம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறான் அப்படின்னு சாப்பிட்டா அந்த மாதிரியில் இந்த துஷ்ட நிகிரகம் அப்படின்னு துஷ்டம்னா யாரோ எங்கோ இருக்காங்க இல்லை, நம்ம இடத்துலையே தான் இருக்குது. துஷ்டங்கிறது நம்ம இடத்துல தான் வேற எங்கேயும் இல்லை, நம்ம இடத்துல தான். மதம் ஆச்சரியம் அகங்காரம் கோபம் தாபங்கள் இதெல்லாம் போராட இது இன்னும் இல்லை. இதுதான் ராட்சச குணம். இதெல்லாம் ராட்சச குணம்ங்கிறாங்க. ராட்சசம்னா ராவணன் ராட்சசம் இல்லை, நாம தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய குணங்கள் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குது. அதுக்கு தான் சொன்ன பிருந்தாவனங்கிற இடம் இல்லை, எல்லாருக்கும் போயிட்டு இடம் தெரியல. அந்த பிருந்தாவனம் பிருந்தம்னு சொன்னாலே நெருங்கி உண்டு ரெண்டு இடம். நெருங்கி உண்டு தான் இருப்பாங்க அந்த இடம் கூட இல்லை. பிருந்தம்னு சொன்னால் நெருங்கி உண்டு. அந்த பிருந்தாவனத்தில் பெருமான் சந்தரிக்கிறான்னு பிருந்தாவனத்திலே கண்டோமே அப்படின்னு ஆழ்வார் பார்க்கணும் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நாச்சாரியத்தில் அந்த மாதிரி அந்த பிருந்தாவனத்தில் பெருமான் சந்தரிச்சிருக்கான். அந்த பிருந்தாவனம் எங்கே இருந்துன்னா அந்த மாதிரி நெருங்கி கொண்டு நிறைந்த இடம் இது நம்மளுடைய ஹிருதயம். நம்ம அந்தரியாமையாக எம்பெருமான் நம்ம இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் தான் வேறையே, அவன் தான் நம்ம தோன்றான், அவன் தான் நம்ம எல்லாம் பண்ண விடுறான் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய ஹிருதயத்தில் எம்பெருமான் காரணம் பண்ணான். அந்தரியாமையாக இருக்கான். இந்த சர்வம் யாத்தியநாராயணத்திலாக அந்தகான்னா உள்ள நம்முடைய உள்ளேயும் இருக்கான். வெளியிலே மாறி சேவை சாதிக்கக்கூடியவன் அச்சாவதாரமாகவும் இருக்கான். அந்த உள்ளே அச்சாவதாரத்தில் இருக்கிற இடத்துல இந்த விருந்தம் இல்லை, நூலெல்லாம் இல்லை. இங்கே நம்ம இடத்துல இதெல்லாம் நிறையா இருந்து அந்த இடத்துல அவன் இருக்கணும் தான். இப்போ நான் இருக்கேன், என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும். இதுதான் நமக்கு விஷயம் அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கிறதுக்கு போகிறதுதான் என்பதுதான். நமக்கு தெரியல, நம்மகிட்ட அந்தரியாமையாகவே இருந்தாலும் கூட நம்ம இடத்துல எவ்வளவுமான் இருக்கான், அவன் தான் நம்ம பிரேரணை பண்ணுறான் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை. எல்லாரும் ஞானிகளுக்கே தெரியல. ஞானிகளுக்கே அப்படின்னா நாம் ஏமாத்திரம் இல்லையா? அப்படிங்கிற போது அந்த எப்படியாவது தெரிவிக்கணும். எம்பெருமானுக்கு என்ன திருவுள்ளம்னு சொன்னால் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனா அவனுடைய எண்ணம். அவனுக்கு யாரையும் விக்கிரகம் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது. அவனுக்கு கிடையாது. சொல்லாது ஆரோக்கியம் தயை இதெல்லாம் தான் சௌகரியம் சௌகரியெல்லாம் இருக்கக்கூடிய உணவுடன் எம்பெருமான். அப்போ அவனுடைய விக்கிரகத்தை பற்றி சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் விக்கிரகம் சொல்லலை. அந்த விக்கிரகத்தை நாம ஏற்படுத்திக்கிறோம். பெருமாள் விக்கிரகத்தை நாம ஏற்படுத்திக்கிறோம்.
எப்படி ஏற்படுத்தணும்? நாங்கள் தான் இருந்தால் தானே இருக்கோம். என்ன நிர்பந்தத்தை நாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களோ இருக்கணும்னோ நாம் பண்ணல. பண்ணாத இருக்கிறதுனால என்ன ஆகும்? பெருமானத்தை போல நாம் தப்பு பண்ணிடுவேன். தப்பு பண்ணினா அவன் என்ன பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணுவான்? இவனை நான் நிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் நிகிரகம் பண்ண முடியுமா வந்திருக்கிறான் அப்படின்னு பெருமான் வருத்தப்படலான்னு இருக்குல்ல. அந்த மாதிரி நாம் அதை பண்ணக்கூடாது. பண்ணினா அதுக்குடைய பலம் நாம் அனுபவிக்கிறதுதான். உற்பாதங்கள் ஒரு சிரமங்கள் நமக்கு ஏற்படுறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய காரிய கர்மானுஷ்டானங்களை சரிவர நாம் பண்ணாததுதான் காரணம். வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் இடத்துல எல்லா இடத்துலையும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். வரும்போது எல்லா இடத்துலையும் சாஸ்திரத்துக்கு தான் சொல்லணும். நமக்கு எதுவும் ஒரு சௌரியாக சொல்லிட்டு போதும் எந்த காரியத்தையும் சொல்லவே இல்லை. நீங்கள் தான் இருக்கணும். எம்பெருமான் எப்படி இந்த ஜீவனானது நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி அதையும் நம்மை நினைக்க முடியுமா அவன் பண்ணுறான். அதை பண்ணுறதுனால நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? ஒரு இடங்களில் வந்தால் இந்த மாதிரி நீங்கள் சுரூபமாக இருக்கணும், இன்னொன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய சாஸ்திர காரியங்கள். நம்மளுடைய சொந்த அபிப்பிராயமோ இருக்கோ கிடையாது. சாஸ்திர சம்பந்தமாக இருக்கணும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கணும். அதை நாம் அனுப்பிக்க போகணும். அனுப்பிக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? விக்கிரகம் தான். பெருமாளுடைய விக்கிரகம் ஏற்படும். அந்த விக்கிரகம் உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு இருக்கும்போதுமே இதை நாம் ஒவ்வொரு இடத்தையும் சொல்கிறோம். எல்லாருமே விவாகம் ஆச்சுன்னா இதுதான் தர்மஜாஸ்திரம் நமக்கு. விவாகம் ஆச்சுன்னா கிரகஸ்தனாகவும் கச்சம் இல்லாத இருக்கவே கூடாது. எப்போதுமே கச்சம் இல்லாத இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்திரீகளும் பசுவாக்குறவையோடு இருக்கக்கூடாது. இல்லை இந்த ஒரு குழந்தை விவசாயம் இல்லாதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். அந்த மாதிரி நிலையை தாண்டப்படாதுன்னு வாசப்படியே இந்த மாதிரி சுரூபம் இல்லாத தாண்டப்படாதுன்னு இது சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். நாம் ஏதோ சொல்லலை, ஒரு பயபக்தர் சொல்லலை. சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது. அந்த சாஸ்திரத்தை நாம் அனுப்பிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா தெரியலே சொல்லலை. தெரியலே நாம் இப்போ பண்ணலேன்னு சொன்னால் பத்து இருக்கும். அது தெரியலேன்னு சொன்னால் தப்பு இல்லை. அந்த மாதிரி நாம் நம்மளுடைய அனுஷ்டானத்தை அப்படின்னா ஸ்ரேயான் சுதர்மா. நம்மளுடைய தர்மமானது ரொம்ப உசந்ததான். அதுதான் இந்த சனாதன தர்மம்னு சொல்கிறானே, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு. சனாதனம்னா என்ன அர்த்தமே தெரியாது. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லணும். சனாதனம்னா என்ன அப்படின்னு நான் விசாரிச்சா சொல்ல தெரியாது. ஏன்னா நமக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. அவருக்கு அப்படி தெரிய போகுது. சனாதனம்னா சமயத்து அனுஷ்டானம் பண்ணக்கூடிய நல்ல வழியாக நல்லதாக இருக்கணும். இதை அனுஷ்டிச்சா தான் நல்லதுன்னு சனாதனம். நல்லது சொல்லி கொடுத்துருக்கேன். அது நமக்கு மட்டும்தான் சொல்லலை, எல்லாருக்கும் எல்லா வருடத்துக்கும் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தை அவன் அனுஷ்டிக்கணும். நம்ம தர்மத்தை விட்டு இன்னொருடைய தர்மத்தை என்ன பண்ணோம்? அது பரதர்மம் பாபவகா. அத்தியாவசிய தர்மத்தை நாம் அனுஷ்டித்தவான அது நமக்கு பாபத்தை கொடுக்கும். நம்மளுடைய தர்மத்தை அனுப்பிச்சா ஸ்ரேயான் சுதர்மம். நம்மளுடைய தர்மமானது உசந்ததானது அப்படின்னு சொல்றது. அதை தெரிவிக்கணும் போடுவதற்குதான் நம்பெருமான் ஒரு அஷ்டாவதாரமாக எடுத்து அப்படிலாம் அவருக்கு அனுபவம் பண்ணிட்டு இருக்கான். அது பண்ணிட்டு இருக்கிற போது நமக்கு அது நம்பெருமான் கீதையை உபதேசம் பண்ணினான். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். கர்மயோகம்னா கர்மானுஷ்டானங்கள் பண்ண போதும் மகரக சந்தியா உபாசிப்பா அப்படின்னு ஒவ்வொரு வேளையும் விடாத சந்தியாவனம் பண்ணாலும் அப்படின்னா. சந்தியாவனம் பண்ணலேன்னா என்ன பண்ணனா பண்ணலேன்னா என்ன பாபம் வருமா அப்படின்னா நிச்சயம் வரும். அப்படி சந்தியாதீனா அசு எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியமானது பலனில்லை, அது தப்பு அப்படின்னு. தவறுகளை சந்தியாவனம் இதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற பெரிய சந்தியாவனத்தினால என்ன லாபம் அப்படின்னா, அப்பப்போ நாம் க்ஷணத்துக்கு க்ஷணம் நம்ம அறியாமல் பாபம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கோம். எல்லாரும் சொல்கிறா நானும் பாபத்தை பண்ணலை அப்படின்னு. ஒருத்தரம் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. பண்ணிட்டு தான் இருக்கான். போகும்போது காலாட்டில் ஒரு எறும்பு சொல்லும்னா கூட பாபம் தானே. அது எங்கேயோ அறியாமலும் நம்ம செஞ்சால் கூட ஒரு பாபம் தானே வரும். அப்படிங்கிற இந்த பாப்பங்கள்னா போகணும்னு சொன்னால் அவன் சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரத்தில் இருக்கும்போது
நாம் எந்த மனசினாலேயோ கைனாலேயோ காலினாலேயோ சரீரத்துடைய அவயவங்கள்னாலேயோ என்ன தப்பு பண்ணியேனோ அந்த தப்பானது இந்த தீர்த்தத்தை நாம் பிராசனம் பண்ணுறதுனால போகட்டும் அப்படின்னு இருக்கும். ரொம்ப விரோதம் தானே. நம்ம கொண்ட கத்தை நம்ம ஒருத்தால் பண்ணுறது இந்த தீவிரம் கட்டலாம் எங்களுக்கு எல்லாம் இல்லையே அப்படின்னாட்டு பார்க்க போகாதா அப்படின்னு சொன்னால் புருஷன் பண்ணுற புண்ணியத்தினுடைய பலன் ஸ்திரீகளுக்கு பாதி உண்டு. ஸ்திரீகள் பண்ணுற பாபத்தினுடைய பலன் புருஷனுக்கு பாதி உண்டு. ஸ்திரீகள் பண்ணுற புண்ணியத்தினுடைய பலன் புருஷனுக்கு கிடையாது. புருஷன் பண்ணுற பாபத்தினுடைய பலன் ஸ்திரீகளுக்கு கிடையாது. நீங்கள் உண்மையை பண்ணாலே சோழி கொடுத்துருது யாருக்கு தெரியுது. அதனால ஸ்திரீகளுக்கு தான் தர்மத்தை கொடுத்துருக்கு. தர்மத்தை நாம் அனுப்பிக்கணும். அனுப்பிச்சால்தான் அந்த தர்மமானது தர்மம் ரட்சதை ரட்சிதா. எவனும் தன் தர்மத்தை காப்பாற்றானோ அந்த தர்மானது அவனை ரட்சிக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் ரட்சிக்கும். மகா விஸ்வாசம் தான் ரட்சிக்க போகணும். எல்லாரும் விஜாதி வாரமா போகுமா அப்படின்னு கேட்டால் போகும். அப்படின்னா ஒரு உதாரணம் ஒரு காரியமாக போகிறோம். காரியம் நடக்கிறது தான் போகிறோம். நடக்குமோ நடக்காதும் சந்தேகம் விட்டால் என்ன சந்தையாத்மா இதுதான் சரி. சந்தேகம் இருக்குன்னா கூடக்கூடாது காரியம் பண்ணலாம். நிச்சயம் நடக்கும். சந்தேகமாக வந்து நம்ம அனுகிரகம் பண்ணுவன் அப்படின்னு தீர்மானமாக நம்ம வந்து வரணும். அந்த தீர்மானமாக வந்து நமக்கு விஷயம் அனுகிரகம் தான் பண்ணுவோம். சந்தேகப்பட்டால் கொஞ்சம் பேசாத இருக்கும். சந்தேகப்படான இது விசுவரத்தை நம்பிக்கை மாதிரி அதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதற்குலாம் கர்மானுஷ்டானம் பண்ணணும். அது கர்மானுஷ்டானம் நம்மால் இப்போ முடியல. ஆனால் கூட முடியலன்னு சொன்னால் அருமையாக விடக்கூடாது. கொஞ்சமாவது பண்ணலாம். அதுக்காக ஜாதகம் எழுதி கொடுத்து நாம் எல்லாரும் கர்மானுஷ்டானம் பண்ண போகணும் அப்படின்னு சொன்ன கர்மானுஷ்டானம் சொன்னால் மாலை 7:10 ராத்திரி படுத்துக்கிறவர்களும் சில காரியங்கள்லாம் கொஞ்சம் எழுதி கொடுத்து ஸ்திரீகளுக்கு எடுக்கல காக்காத எப்படி என்ன பண்ணணும்வா இது பண்ணணும் டெய்லி கொடுத்து அத்தனை நம்ம பண்ணணும். அது நம்மளுடைய ஊரில் கிராமத்துலேயே இருந்தோம்னா அதை கரெக்டாக எந்த டைமில் சொன்னாலும் அந்த டைமில் பண்ணணும். சரி கிராமம் நம்ம கிராமத்தில் தோணி இல்லை அடுத்த கிராமத்துக்கு போனால் என்ன பண்ணால் அதில் பாதி பண்ணால் போகும். பாதி பண்ணினா மந்திரத்தோட சொல்ல அவகாசம் காலம் இப்போ மத்தியானம் பண்ணது அந்த வரைக்கும் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு போனால் கொஞ்சம் மீடியம் பண்ணிட்டு பண்ணிவிடுறோம். அப்படியே அடுத்த முறை பண்ணணும். அதுவும் இல்லை. இப்போ எல்லாருமே நம்ம இருக்கும் பட்டணத்தில் வந்து பட்டணத்தில் வந்து பட்டணத்தில் வந்து இருக்கும். பட்டணத்தில் வந்து என்ன பண்ணணும் பட்டணமே பாதமாகட்டும். முதல்ல ஒரு உதாரணமாவது இந்த கையில் சரியாக 6 மணிக்கு எத்தனாம் மணி 2 மணி 6 மணி மொத்தம் பண்ணி பரவாயில்ல 7 மணி கூட வழி கொடுக்குது. அப்புறம் சாயங்காலம் 2 மணி அப்படி பட்டம் பார்ப்போம். பதிசூத்திரவதாக்களே வெளியில் நான் நிச்சயம் டூர் போயிட்டே ஒரு இடத்துல இருக்குதுன்னா இதனோட தர்மம் வெளியிட்டாலோ அந்த தர்மத்தையாவது அப்படின்னா அவங்க வந்து என்னாச்சு நாம் கர்மானுஷ்டானம் பண்ண போகணும் அப்படின்னா கர்மானுஷ்டானத்தை நாம் பண்ணலைன்னா நமக்கு எப்படி ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்கு பக்தி யோகம். பக்தி யோகம்னு சொன்னால் எம்பெருமான் ஒருத்தந்தான் பலத்துவம் அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு அவரையே எப்பவும் தியானம் வந்து அவருடைய நாமாக்களை அவருடைய கையெது ஹரிநாமான்னு எம்பெருமானுடைய நாமாக்களை எப்போ பார்த்தாலும் இவர்கள் அனுபவிந்தா ரோகாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல பேர் வச்சிருக்கோம். பேரை வச்சுட்டு நாம் கூப்பிட்றது அபத்தமான ஒரு பேரை கூப்பிடும். நல்லா நாராயணன் பேர் வச்சுட்டு நச்சூங்க நாராயணனுக்கு அர்த்தம் என்ன இருக்குது இந்த நச்சு என்ன அர்த்தம் இருக்குது. சரி இப்படி நல்ல பேர் எடுத்து வைக்கிறதுன்னா பகவானை கூட தான் அவன் நினச்சிக்கிறான். நாங்கள் நம்மளுடைய படத்தை கூப்பிடணும். அவன் என்ன நினைக்கிறான் என்னதான் போட்டான் அப்படிங்கிறான். அதுதான் அஜாமேதன் ஒரு கதைகள் தெரிஞ்சு வந்து நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது புராணங்கள் தான். நம்ம எப்படியாவது தர்மத்தை அனுப்பிக்கணும் பகவானை வேறணும் அப்படின்னு தான் இருக்குது. அஜாமேதன் ஒருத்தன் அவன் பரவன் பாப்பி வரக்கூடாதுன்னு சொல்லு. அவன் அப்படி ஒரு நல்ல காரியமே பண்ணாலும் நல்ல காரியம்னா வேறே அவனுக்கு நல்லதுன்னா தெரியாத பண்ணக்கூடியது. அவனுக்கு அந்திம காலம் உண்டு. அவனுக்கு போகிற காலம் உண்டு. அப்போ யம தூதாடு வந்து இதை அழைச்சி போகிறதுக்கு வந்துருக்கான். வெடிச்சிருக்கிற போது அவன் என்ன பண்ணால் புள்ள 5-6 புள்ள வெட்டும். பிள்ளைக்கு பேர் கடைசி பயிர்வு நாராயணன் பேர் வச்சிருக்கு. அவன் என்ன பண்ணால் நாராயணா அப்படின்னு பிள்ளையை போகிறான். உடனே என்ன பண்ணால் கிருஷ்ண மாறுதான் கிருஷ்ணனுடைய தூதா இவனை அழைச்சிட்டு ஓட்டுது. அப்போ யம படம் கேட்டான். இவனுடைய வேலை தானே கேட்டால்
இவன் மகா பாப்பம் எல்லாம் பண்ணியிருக்கான், இவனுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து போக முடியும்? அதை பற்றி இடத்துல உங்கள் ஏவாரத்தை போய் கருது போகணும். உங்கள் ஏவாரத்தை போய் கருது போனால் அவன்கிட்ட போய் தேவதர்மராஜாட்ட போய் கேட்டால் அந்த மாதிரி அங்கே பண்ணியிருக்கானே, அவனை அழைத்து போகிறதுக்கு நீங்கள் போகிறதுல போனேன். ஆனால் அந்த விஷ்ணுவாள் வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே வேலையிலேயே சொல்கிறாளே சொன்னான். அப்போ தேவதர்த்தன் சொல்கிறான், எவனொருத்தன் நாராயணாங்கிற சத்தத்தை சொன்னாலும் அவனுக்கு நாங்கள் போகக்கூடாது, அவன் விஷ்ணுடைய பக்தன், அதனால போகணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ என்னாச்சு? எம்பெருமான அவன் மனதாக எம்பெருமான சொல்லலை, ஆனால் அவன் தன்னை சொன்னதாகவே எம்பெருமான எடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு நாராயணா கோபாலான்னு பரவு தீர்த்து ஹரிநாமானி பகவன் நாமாவளே பகவோகம் அப்படின்றது. அது இதெல்லாம் ஞானம் நமக்கு வரப்போகுது. இதுவே ஒன்றும் இல்லை இருக்கும்போது ஞானம் எப்படி நமக்கு வரும்? ஞானம் வர ஞானம் வந்து நாங்கள் எல்லாருமே ஞானவான்மான் கவர்ச்சியிலேன்னு சொன்னால் கீதையில் ஞானம் வந்தால் என்னை வந்து அடைவம் இருக்கும். நமக்கு இங்கே ஞானம் இருக்கும், அஜானம் தான் வருது. இன்னும் ஞானம் மேலே மேலே அஜானம் தான் ஜாஸ்தி இருக்கிறது, ஞானமானது வரல. எதிரியும் ஆசாவாதங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றையும் ஒன்று விடலை. இது ஒன்றும் கிடைக்காதா, இது ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு அப்போ கிடையாது. அதுதான் குணம். இத்தனையிருந்து நீ பண்ண வேண்டாம். மாவேகம் சரணம் வருதா என்னை வந்து நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு வந்து அப்பா நீ ஒப்பந்தான் எனக்கு தெரியாது, வேறு ஒன்று தெரியும், வேறு ஒன்று நான் ஏற்றுக்கிறோம். ஆழ்வார் சாதிச்சா மாதிரி எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, உன்னுடைய திருவடி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன்கிட்ட பிரார்த்திச்சா என்னன்னா, மோட்ச விஷயாதி மாசுக்கா, நான் உனக்கு மோட்சத்தை தரேன் அப்படின்னு சொல்லுறான். இது எவ்வளோ சுலபமான வழி. சுலபமான வழினா வாங்கிலாம் அவன் பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை. பண்ணணும், தேவனார்கள் பண்ணவோடும் ஸ்திரீகளும் இந்த மாதிரி தர்மத்தை சொல்லப்பட்ட தர்மத்தை எழுதுகிறோம். நாங்கள் நிறைய எழுதுகிறோம். தர்மங்கள் என்ன ஸ்ரீ தர்மம் அப்படின்னு எழுதிட்டு வரோம், சொல்லிட்டு வரோம். அந்த தர்மத்தை நீ பண்ணது கொஞ்சம் விண்ணப்பினா இருந்தாலும் எதையும் முன்னாடி இருக்கும் பரவு கூட கூட பண்ணினாலும் தப்பு தான், குறைஞ்சு கொண்டாலும் தப்பு. சரி கூட நான் பண்ணேன், 1 மணி நேரம் பண்ணேன், 2 மணி நேரம் பண்ணேன்னா அது அஜாத்தம், அது கூடாது. ஜாதகம் இன்னும் கூடாது, அதிகம் கூடாது. அந்த மாதிரி பண்ணினான்னா அவனை நான் இதெல்லாம் நம்மளால் விண்ணப்பில் எழுதி அதை கொண்டு பொருளுடைய பொருளுடைய காரணம் நீ தான் என்னை ரசிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அவன் நமக்கு நிச்சயமா ஏகத்தேக அவகாரியமா சொத்தாகும் காவேஸ்வரம். எப்போ வந்து நீ நல்ல கொடுத்த சரணாகிங்கிற தத்துவத்தை நான் அனுப்பி சேரும், அப்போ இந்த தேவத்துடைய முடிவில் ஒன்று இருந்து சேர்ந்து உனக்கே கைகரியம் செய்ய முடியுமாக இருக்கும் அப்படிங்கிறோம். இதுதான் நமக்கு சுலபமான வழி. வேறு வழிகள் தான் நம்மால் ஞான வழி பண்ணணும், கர்மமார்க்கம் பண்ணணும், பக்தியோகம் பண்ணணும், இதெல்லாம் நம்மால் ஆறு இல்லை. ஆறு இல்லைன்னா பண்ணலாம். படிக்கணும்னா யார் ஞானவான், நம்ம பகுவான் ஜென்மனானந்தே ஞானவான்மா பிரபத்தியதே அப்படின்னு பார்த்து சொன்னால் கிருஷ்ணன். யார் ஞானவான் எப்போ அவனுக்கு போய் அடைஞ்சான் தெரிய சொல்ல முடியும். ஏன்னா யாருக்கு ஞானம் இருந்தால் ஞானம் வந்தால் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியும், தெரியாது. இங்கே எப்படி சாதுக்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. சாதுக்கள் பார்க்கலாம், பார்த்தா இவனை பார்த்தா பைக்கு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், இவனுடைய வீரமாக இருக்கும். ஆனால் அவனுடைய இடத்துல போய் பார்த்தா அப்போ ஏற்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்ல சாஸ்திரங்கள். அது மாதிரி நாம் நம்முடைய உருவாசனத்தை அதை வச்சிருக்கோம். ஒரு இடத்துல நாங்கள் காந்திபுரத்தில் இருக்கும்போது இப்போ நீராக காட்டில் பிடிக்க போகணும். அங்கே ஒரு இதர தருவத்தில் உட்காந்து பார்த்தா பக்கத்தில் 4 நாய் படுத்துட்டு இருக்கும். இவன் ஏதோ சாப்பிட்டுருக்கோம், அது அதுவும் சாப்பிட்டு இவன் சாப்பிட்டுருக்கோம் கொண்டு இருக்காரு. ஆனால் வாயிலிருந்து தண்ணி இருக்கும் என்ன இருக்கும். ஆனால் கிட்ட போனால் நல்ல சுகந்தமான வாசம், நல்ல வாசனை. எப்படி வாசனை இருக்கணும், மனோஜிக்கிறது எப்படி இருக்காங்க அப்படின்னா அங்கேயும் பெருமான் வாசனை. அது யார்கிட்ட எங்கே இருக்கா எப்படி அவன் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய சாதுக்கள் யாரும் எப்படி இருக்கான்னு தெரியாது. ஏதோ சாதுக்கள் இருக்கிறதுனால தான் இந்த மட்டுமாவது தர்மம் கொஞ்சம் நினைச்சிருக்கிறது அப்படின்றது சாஸ்திரம் வருது. அதனால நாம் எல்லாம் பெருமாளை சேமித்து அதோடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லா க்ஷேமமும் கிடைக்கணும். அந்த க்ஷேமம் கிடைக்கணும்னு சொன்னால் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் எம்பெருமானுடைய சம்பந்தமானது நமக்கு கிடைக்கும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா எம்பெருமான் ஏற்றுக்கலை, அவர் ஏற்றுக்கலை. அவருக்கு என்ன பண்ணால் மேல் போகணும்,
போன உடனே நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த நான் சொல்றதே கூட தப்புன்னு சொல்லிட்டேன். உழவுக்கெல்லாம் ஒரு சுவாமிகிட்ட உத்தர ஆச்சாரியனா இருந்தார். அப்போ போகிறேன் தியானம் வெளிப்படுத்திருந்தார். கதவை தைக்கணும் யார் அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு தடவை திருப்பி யாருன்னு கேட்டால் நான் தான் சொன்னேன். அவர் சொன்னார் நான் செத்து போகிறது சொல்கிறேன் வா அப்படின்னு சொன்னேன். கேட்டோம் திருப்பி பார்த்தா வந்து கதவை தைக்கணும். அன்றைக்கும் நான் தான் சொன்னேன். ஒரு மணி நேரம் நான் செத்து போகிறது வா. 3ஆம் நாள் பகல் வேணாம் வந்து எப்போ போனாலும் நான் ரிப்போர்ட் வாங்குறேன் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் நான் போய் என்ன பண்ணுறேன் வீட்டாட் அதான் நாளைக்கு போய் அவர் கதை வச்சுருக்கீங்க யாருக்கு இருக்கேன் அடியே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். போனால் பகல் வந்துச்சுன்னா அடியே உள்ள வாழ்வு உள்ள வந்து உடைய இல்லை நான் செத்து போயிருக்கா அப்படின்னு அப்போ கூட உங்களுக்கு ஞாபகம் நான் அப்படிங்கிற அகங்காரம் இந்த அகங்காரம் இல்லாத போகணும். அதைத்தான் சொன்னாக்கா பெருமான் தன்னுடன் மகவன் அப்படின்னு சொல்லலாம். அவன் தாசோஸ்மி தாசனா இருக்கேன்னு சொல்லணுமே தவிர நான் அப்படின்னு சொல்லலாம். இந்நாட்டில் பெரியவாழ்லாம் சொன்னால் இந்த மாதிரி இருந்து அடியே அப்படின்னா திருவாளை தவிர சின்னவனா இருப்பா அவள் பெரியவாளா இருப்பா இருந்தாலும் கூட அடியே அப்படின்னு சொல்லுவோம். அடியேன்னா என்ன தாசன் பெருமானுக்கு எல்லாருமே நாம் எல்லாருமே பெருமானுடைய திருவான உடையவருடைய தாசன் நாம் எல்லாருமே உதயம் பண்ணுவது பஞ்சவித்தாரம் பண்ணி உதயம் பண்ணும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம் ராமானந்த தாசோஸ்மி. நாம் யாருன்னா ராமானந்த தாசன் சொல்லுவோம். சில பேர் தாசு தாசி தாசு அஸ்மி சொல்கிறார். சொல்லக்கூடாது. எல்லாருமே தாசோஸ்மி தான் சொல்லணும். ஸ்ரீகளுமே தாசோஸ்மி தான் சொல்லணும். சொல்லக்கூடாது. தாசின்னு சொல்லக்கூடாது. தாசிங்கிற அர்த்தம் வேறு. இங்கே சொல்லக்கூடிய தாசன் அப்படின்னா தாசங்கிற சப்தத்தில் என்ன அர்த்தம்னா அது புருஷன் இல்லை பொகட்டாட்டியும் இல்லை. அப்படியே ஃபஸ்ட்டு அதனால சேரணும். அதனால இந்த தாசத்தை தான் சொல்லணும். தாசி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி நாம் வந்து எவ்வளவு தாசபோதன் அவன் தான் நீ ரசிக்க சொல்வன் அப்படின்னு ஆச்சாரியின் மூலமாக நாம் தெரிந்து எவ்வளவானை அடைந்தோமானால் நமக்கு இந்த இருக்கிறவங்களும் எல்லா சுகத்தையும் கொடுக்கலாம். தேகத்துடைய அவதானத்தில் நாம் அவரிடத்தில் கொண்டு மரணமானால் வைகுண்டம் தான் கொடுப்போம். இதான் நமக்கு மரணமாச்சுன்னா சரணம் அடைந்தார். சரணம் அடையிலேன்னு போக மாட்டான். சரணம் அடைவி பண்ணினா ஓட்டத்தையும் முக்கியம் கொடுக்கும். சரணம் அடைந்தால் வைகுண்டம் கொடுப்போம். இதான் மற்றபடி நம்ம அவனுக்கு கொஞ்சமோடு விடவே நமக்கு இன்னும் நிற்க முடியாது. உனக்கு நாம செய்வோம் அப்படின்னு அவனுக்கு வைகுண்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதை நமக்கு வந்து சம்பிரதாயத்தை எல்லாரும் பிரவர்த்தி பண்ணி சொல்லிட்டு எல்லாருக்கும் எதிர்த்துருக்கார். ஆனால் ஒரு மரத்து என்ற ஒரு விசேஷம்னு பார்த்தா எம்பெருமான் தானே ஆவிர்வவிச்சு தானே நீ போய் கிராமமாக போய் உபதேசம் பண்ணி எல்லாரையும் உத்தேவிக்கணும்னு விஜயத்தை எம்பெருமான் நம்மளுடைய மரத்தை ஆராக்கியமான பெருமான் விஜயத்தை எம்பெருமான் பாக்கி சாதாரண சன்னியாசிகளுக்கெல்லாம் புலோகங்களெல்லாம் தொடக்கூடாது. புலோகங்கள்னா விக்கிரமாக விக்கிரமெல்லாம் தொடக்கூடாது. ஆனால் மடத்துக்கு மட்டும் பெருமானுடைய நியமம். அதனால் பெருமானுடைய நியமனத்தினால மடத்தில்னா பெருமானுக்கு திருவாராதனங்களுக்கு எல்லாம் ஒரு இது பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக நம்மளுடைய காரியத்தில் இருக்கிற போது கொட்டாங்கட்டம் வேற ஒன்றும் கிடையாது. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி பெரிய விஜயதான் அவனால் நியமிக்கப்பட்ட இந்த வடத்தில் இது வந்தும் அங்கே இருக்க நாம் அங்கே சொல்லி போய் நமக்கு எல்லாருக்கும் நம்மளை உத்திரிக்கிறதுக்கு வாங்கோ. யார் ஜனாதி பண்ணுங்களோ இல்லை ஜனாதி பண்ணுங்களோ அதுக்கு தான் நமக்கு விஷயாமி மாதத்தா நாம் மொத்தத்தை கலக்காதே அப்படின்னு எம்பெருமான் இருந்தான். நாம் எதனால் வார்த்தை மாற்றோம். நாம் ஜல்தியே நான் பின்னா சொன்னேன் நாம் வார்த்தை மாற்றுவோம். எம்பெருமான் மாற்ற மாட்டோம். சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை அதனால் சத்திய சங்கல்பணும். அதனால் நம்ம விஷயம் பண்ணுவோம். அது யாராவது பண்ணத்தையோ பண்ணிடணும். இன்னும் நாள் இது படிப்போம், இன்னொரு நாள் இது படிப்போம். ரொம்ப பேர் பேசாத இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இருப்போமா தெரியும். யாருக்கும் தெரியும். தேவோதானாதி பிரதோ மனுஷா தேவதேவனாலேயே புரிஞ்சுக்க முடியலேங்கிற போது மனுஷனான நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொன்னார். அதனால் பண்ணிவிட்டா நீங்கள் பார்க்கும்போது எத்தனையோஸ்மி நமக்கு பயமும் இல்லை வரமும் இல்லை. இப்போ நமக்கு பயம் இருக்கா? நமக்கு பயம் இல்லை. நான் பரிகாரத்துக்கு பயம் இல்லை இல்லை. ஆனால் சாஸ்திர ரீதியாக பயம் இருக்குது. இது என்ன ஆகுமோ அடுத்து என்ன குழப்பமோ எப்படி போகணுமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இது அவங்க பண்ணிவிட்டா பயம் இல்லை. நிச்சயமாக பிறப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச அதை எல்லாரும்
தெரிவிக்கிறது போதுதான் பெருமாளுக்கு வேண்டாம். அந்த மாதிரி இங்கே எப்படியுடைய சந்ததிக்கு நானும் ஒருவாறு சுமந்தியும் வந்திருக்கோம், இவ்வாறு சுமந்தியும் வந்துடும். ஒருவாறு வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்போ வந்து சாதாரணமாக தான் வந்துருக்கோம். இவ்வாறு சுமந்து வந்தது எழுது பெருமாளை செய்யணும்னா அவனுடைய கடைக்கண் பார்வை கொஞ்சோண்டு அவனுடைய பார்வை பட்டாலே நம்முடைய உடம்பெல்லாம் கிடைக்கும். அதுவும் வித்யாபீசம் வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியான அயக்கிரீவன் உபாசனம் பண்ணினா சர்வ வித்யா எல்லா வித்திகளுக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதில் இந்த இதை நிர்வாகத்தை என்ன பண்ணினால்தான் கோவில் நல்லாக நிர்வாகம் பண்ணுறவர் அது சரிவர பண்ணலைன்னா ஏமோ காரணம் சொன்னால் கோவிலும் சுமாராக அப்படி இல்லாத நிர்வாகத்தில் நல்லா பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கார். கோவிலையும் உற்சவாதிகள்லாம் திவ்யதேசங்கள்லாம் எவ்வளவு பருவம் சொல்ல அர்த்தத்தில் திவ்யதேசங்கள் எல்லாமே உற்சவாதிகளாக ரொம்ப ஏனோ காரணம்னு நடக்கிறதே தவிர ஒன்றும் இல்லை. பெரிய ஆழ்வார்களால் உங்களாக பெரிய திவ்யதேசம் இது திவ்யதேசங்கள்லாம் கூட உற்சவாதிகள்லாம் சரியா இல்லை. பெருமாளுக்கு எப்படி திருவாராதனை பிரசாதமே நம்ம ஒரு காலத்தில் 10 படி 10 கிலோ பண்ணது 1000 கிலோ கூட இல்லை. பெருமாளுக்கு பெரிய பெருமாளாக படுத்துருக்காங்க இல்லை. அந்த மாதிரி இல்லாத இல்லை. ரொம்ப நன்னா நடக்கிறது. அதுதான் காரணம் என்ன இல்லை. அதுவும் மேலே பெருமாளுக்கு ஒரு சாநித்தியம் வரணும்னா இது சேவார்த்திகள் நிறையா வந்து சேவிக்கிறதே தான் அவனுக்கு உற்சவம். எம்பெருமான நம்மளுடைய சொத்துக்கள் நம்ம தவிர்த்து நம்ம வந்து சேவிக்கிறது உங்களுக்கு நாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நாளே எல்லாரும் அதை அனுஷ்டித்து சேவத்தை அடைய முடியுமாக எம்பெருமானுக்கு பிரார்த்தனை.